இருக்கீங்க. சரி, ஆக்டர்னா ஏன் சீரியஸா இருக்கணும்? அவனும் மனுஷன் தான். அங்க உள்ள ஃப்ரேம்ல போய் இல்ல தியேட்டர்ல ஸ்டேஜ்ல போய் அந்த பாத்திரத்துக்கு என்ன நியாயங்கள் தேவை அங்கதான் அவன் நடிகனா மாறானே தவிர மற்ற நாள் முழுக்க அவன் நடிகன் தானே. சாதாரண ஒரு நடிகன், அவன் ஒரு ஹியூமன். கரெக்ட். ஹியூமன், அவன் நடிகன், அவன் தொழில் நடிக்கிற வேலை தான். மெக்கானிக்னா வீட்டில் எல்லாத்தையுமே பிச்சுனா இருக்க முடியும்? அப்படி இல்லை. அது அந்த வேலை, அவ்வளோதான். அந்த வேலையை நான் வச்சுருக்கேன். மற்றபடி நான் பயங்கரமாக ஜோக்கர். ஈவன் அவங்களெல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும், நான் எவ்வளோ எமோஷனல் சீன் பண்ணாலும் அது முன்னாடி வரைக்கும் சிரிச்சுட்டு இருப்பேன். ரோல் வந்து முடிச்சுட்டு அடுத்த செகண்ட் அவங்களாம் ஆழ்வாங்க, நான் சிரிச்சுன்னு இருப்பேன். ஒன்றும் பண்ணலாம், இவங்க மொக்கையாதே இருந்தாலும் அப்படின்னு அவங்களா அப்படி முடிப்பாங்க. ஏன்னா இப்போ நான் ஒரு படம் பார்க்குறேன். நான் படம் பார்க்கும்போது அவுட் சைடர் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு ஒன்று தேவைப்படுறதுனால சொல்கிறேன், வாழ்ந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறான். அது வாழ்ந்திருக்கான்னா என்னன்னா அதை அவன் அக்செப்ட் பண்ணுறான். இந்த ஆடியன்ஸ் வந்து அவன் கரெக்டாக அந்த வேலையை பார்த்துருக்காங்கிறத அந்த வார்த்தையில் அதை சொல்கிறான். நடிகை அதை செய்ய முடியாது, நான் வாழ முடியாது, அவன் கரெக்டாக வாழ முடியாது. பெஸ்ட் அவன் ஆக்டராக தான் இருக்க முடியும். 100% அவன் ஆக்டராக மட்டும் இருந்தால் மட்டும்தான் அவன் அதை பண்ண முடியும். இப்போ ஆடியன்ஸ் சொல்றதுனால வாழ்ந்துட்டான்லாம் ஒன்றுமே கிடையாது. அவங்கள நம்ப வச்சிருக்கான், சீட் பண்ணிடுவான். அந்த மாதிரி இருந்தவங்களை சீட் பண்ண வச்சிருக்கான். அவன் வாழ்ந்தானே என்ன, அவன் யோசிச்சு பாரு. கரெக்ட். அப்படியே போக வேண்டியதான், கரெக்டோடவே அவ்வளோதான். அப்படியே இங்கன்னா அப்படியே போக வேண்டியதான். அவன் முன்னாடி நின்றுட்டு அதை நடிக்க விட்டு அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி ஒரு சில டிஸ்கனெக்ட் இருக்கு. ஆமாம், இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நடிக்க முடியும். இருந்தால் மட்டும்தான் நடிக்க முடியும். ஏன்னா நீங்கள் அது முன்னாடி வச்சுட்டு யூ ஹேவ் டு ப்ளே.